நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மார்ச் 23ஆம் தேதிங்க. இன்னும் தேர்தல் வரக்குள்ள என்னென்ன பொருளெல்லாம் பிடிக்க போகிறாங்கன்னு தெரியலைங்க. ஆமாங்க, நேற்று நைட்டு 12 மணிக்கு துடியலூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ தூரமாக ஒரு ஆட்டோ ஒன்று வந்துட்டு இருந்தது. இவங்க சோதனை பண்ணுறதை பார்த்து டக்குன்னு ஆட்டோ நிறுத்தி ஆட்டோக்குள்ளே இருந்த 2 பேரும் ஓடி போயிட்டானுங்க. எதுக்குடா நம்மளை பார்த்தோன்னா ஆட்டோவிலேருந்து 2 பேரும் இறங்கி ஓடுறாங்களே அப்படின்னு ஆட்டோ போய் செக் பண்ணால் ஆட்டோவில் 12 கிலோ கஞ்சாங்க. எங்கேயோ இருந்து கஞ்சாவை கடத்திட்டு வந்துக்கிறாங்க. திடீர்னு வந்து தேர்தல் அதிகாரி சோதனை பண்ணுறதை பார்த்தோன்னா ஆட்டோ விட்டு போட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டால், சார் அவங்க சவாரி வாகனம் துடியலூர்லேருந்து வந்து நாங்கள் கூடம்பாளையம் வரைக்கும் போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் ஏற்றிட்டு வந்தேன். நீங்கள் செக் பண்ணுறத பார்த்தோன்னா ஆட்டோ நிறுத்துப்பா அப்படின்ட்டு சொல்லி போட்டு இறங்கி ஓடி போயிட்டாங்க. யார் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ டிரைவர் சொல்லிக்கிறாருங்க. உடனே கைப்பற்றப்பட்ட அந்த 12 கிலோ கஞ்சாவை துடியலூர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிக்கிறாங்க. அதனால் தேர்தல் வரக்குள்ள இன்னும் என்னென்னமெல்லாம் சிக்க போகுதான்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நன்றி நண்பர்கள்.